ஸோ ஜனநாயகன் ட்ரெய்லரும் வெளியாச்சு, பராசக்தியோட ட்ரெய்லரும் வெளியாச்சு. 2 ட்ரெய்லருமே நல்லா இருக்கு. ஒரு பக்கம் பகவந்த் கேசரி ரீமேக் இல்லையா, இது ஒரு பாதிப்பு கிரியேட் பண்ணும். ஏன் பாதிப்பு கிரியேட் பண்ணணுங்கிறாங்க. அந்த கதைக்களம்ங்கிறது நீங்கள் எந்த மாநிலத்தில் பண்ணாலும் பொருந்தக்கூடிய ஒரு கதைக்களம் இல்லை. அது ஒன் லாஸ்ட் டைம்ங்கிறத அவர் மறுபரிசீலனை பண்ணணுங்கிறது என்னுடைய விருப்பம். அண்ணனாக இருக்கார், தம்பியாக இருக்கார், லவ்வராக இருக்கார், என்னென்னவோ விதவித அவதாரங்களோடு அவங்களோட போய் சேர்றாரு. அதுவே அரசியல் தலைவராக மாறிட்ட பிறகு இப்போ அவர் எதை நினச்சி அரசியலுக்கு வர்றாரு? தமிழ்நாட்டை நம்ம ஆளணும், நாம தான் முதலமைச்சராகணும்னு நினச்சி வர்றாரு. ஜனநாயகன் பிஸ்னஸாக பார்க்கும்போது இங்கே ஒரு சிக்கலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. என்னென்னா பராசக்தி உள்ள வந்துடுச்சு. 23ஆம் மங்காத்தா வந்து இறங்குது. இப்போ அதாவது ஹீரோ இப்போ வரைக்கும் அந்த சர்டிஃபிகேஷன்லையும் பிரச்சனை இருக்கு. எல்லாருமே கொஞ்சம் பயந்து போய் தான் இருக்காங்க. 2 படத்துக்குமே கொடுக்கல. ஓகே, பராசக்தி கொடுக்கல, ஜனநாயகனும் கொடுக்கல. என்ன தோணும் அவங்களுக்கு? இது ₹1 2 பிரச்சனை. இந்த ட்ரெய்லரோட கண்டென்ட்டை தான் அதிகமாக பேசப்பட்டிருக்கணும். ஆனால் அதுக்கு ஒரு பாட் வியூ சேர்த்துறாங்க. இது ஜெயை விட என் படம் ஒரு பங்கு ஜாஸ்தியாக இருக்கணும், அல்லது அட்லீஸ்ட் வியூஸ் 1ஆவது அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அவசியமே இல்லைங்கிறாங்க. வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார், நாளுக்கு நாள் அந்த கிளாஷோட பரபரப்புங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ ஜனநாயகன் ட்ரெய்லரும் வெளியாச்சு, பராசக்தியோட ட்ரெய்லரும் வெளியாச்சு. முதல்ல உங்களுடைய கருத்து என்ன அதை பற்றி? 2 ட்ரெய்லருமே நல்லாயிருக்கு. அதான் இது ஒரு ஜானர், அது ஒரு ஜானர். 2மே நல்லாயிருக்கு. விஜய் படத்தினுடைய ஜானர் அவருடைய ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. சிலருக்கு 1-2 கருத்துக்கள் மாறுபட்டதாக இருக்கலாம். பட் விஜயை அவங்க எப்படியெல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ அப்படி படம் முழுக்க அவர் வரார். ஆமாம், நீங்கள் அந்த சின்ன ட்ரெய்லர்லேயே அவ்வளவு அதகலம் பண்ணியிருக்கிறார் அவர். அப்போ படம் முழுக்க எப்படி இருக்குங்கிறத நம்ம யூகிச்சுக்கலாம். விஜய் ரசிகர்களுடைய கொண்டாட்ட பொங்கலாக அது மாறி இருக்குது அந்த ட்ரெய்லரே. ஓகே, இந்த பக்கம் பராசக்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா நாட்டுக்கு தேவையான, அதுவும் இந்த நேரத்திற்கு தேவையான ஒரு படத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிற ஒரு அருமையான விசிட்டிங் கார்டாக அது இருக்குது. முழு படத்தையும் பார்ப்பதற்கான ஆர்வத்தை அப்படி தூண்டுது அந்த படம். ஒரு டைலாக்கும் அப்படியே சும்மா நெருப்பாக இருக்குது. படத்தில் நடித்த அவ்வளோ பேர் அப்படி நடிச்சிருக்காங்க. அதாவது கொஞ்சம் காட்சிகளை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் எப்பேற்பட்ட படமாக இருக்க போகுதுங்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. முக்கியமாக அந்த எல்லாமே படத்தில் இடம்பெற்ற அத்தனை பேரையும் நண்டு சுண்டைக்காயிலேருந்து எல்லாரையும் நம்ம பாராட்டணும் போல் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் ஆர்ட் டைரக்ஷனு, ஆமாம், இன்னொரு பக்கம் காஸ்டியூம்ஸ், இன்னொரு பக்கம் மேக்கப்பு, இன்னொன்று இந்த ஆர்டிஸ்டுடைய ஆக்டிங்கு எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருந்தது அந்த ட்ரெய்லர். கண்டிப்பாக சார். ஆனால் ஒரு பக்கம் பகவந்த் கேசரி ரீமேக் இல்லையா, இத்தனை % ரீமேக்கான்னு பேசிகிட்டு இருந்தபோது ட்ரெய்லர் காமிச்சு குடிச்சிச்சு மொத்த படமுமே ரீமேக் தான், கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா ஆடான்ஸ்னு. இது ஒரு பாதிப்பு கிரியேட் பண்ணுமா? ஏன் பாதிப்பு கிரியேட் பண்ணுங்கிறாது? வெற்றி பெற்ற ஒரு படம், அந்த படத்தை இங்கே கொண்டு வராங்க. அந்த கதைக்களம்ங்கிறது நீங்கள் எந்த மாநிலத்தில் பண்ணாலும் பொருந்தக்கூடிய ஒரு கதைக்களம். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஏன் பாதிப்பாக நம்ம பார்க்கணும்? அந்த படம் விஜய் ரசிகர்கள் கொண்டாட போகிறாங்க. இன்னும் அதை தாண்டி பார்த்திங்கன்னா அதில் பெண்களுக்கான விஷயங்கள் இருக்குது, குழந்தைகளுக்கான விஷயம் இருக்குது. அது எல்லாமே ஒவ்வொருத்தரும் கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதை விஜய் சொல்லும் பொழுது எங்கள் அண்ணன் சொல்கிறாரு, என் புள்ள சொல்கிறாரு, என் தம்பி சொல்கிறான்னு தானே மொத்த கூட்டமும் பார்க்க போகுது. ஏற்கனவே விஜய்க்கு ஒரு மாஸ் இமேஜ் இருக்குது. அரசியலுக்கு வந்த பிறகு அந்த இமேஜ் இன்னும் தாண்டி எங்கேயோ போய் நிற்கிது. ஆமாம், அப்போ அந்த இமேஜோடு இந்த கதையை பொறுத்து பாருங்கள் நீங்கள், அப்போ கரெக்டாக இருக்கும் அது கண்டிப்பாக. ஆனால் இந்த தளபதி திருவிழாங்கிறத ஜீ தமிழ் அந்த சேனல் ப்ரெசென்ட் பண்ண விதமும் இந்த ஒன் லாஸ்ட் டைம்ங்கிறத ரொம்ப ப்ராப்பராக எடிட் பண்ணி அதை தேவையான அளவில் கரெக்டாக கொடுத்த மாதிரி இருந்தது. சோஷியல் மீடியா மொத்தமும் இந்த ஒன் லாஸ்ட் டைம்ங்கிறது டாக்காக போகுது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒன் லாஸ்ட் டைம்ங்கிறத அவர் மறுபரிசீலனை பண்ணணுங்கிறது என்னுடைய விருப்பம். ஏன்னா இப்போ அவர் மக்கள் இவ்வளோ தூரம் அவரை கொண்டாடுறாங்க அப்படின்னா தொடர்ந்து அவர் மக்களோட அந்த கனெக்டிவிட்டியில் இருக்கிறதுக்கு சினிமா ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அண்ணனாக இருக்கார், தம்பியாக இருக்கார், லவ்வராக இருக்கார், என்னென்னவோ விதவித அவதாரங்களோடு அவங்களோட போய் சேர்றாரு அவர். அதுவே அரசியல் தலைவராக மாறிட்ட பிறகு தலைவருங்கிற ஒரே வட்டத்துக்குள்ளே அது முடிஞ்சு போயிடும். ஆமாம், அது தேவையில்லைன்னு பார்க்குறேன் நான். அவர் இது வரைக்கும் அவர் எப்படி மக்களால் அறியப்பட்டாரோ, மக்களுக்கு அவர் பழகினாரோ அந்த மாதிரியே இருக்கட்டும். அவருக்கான பதவி வரும் பொழுது அந்த முடிவை அவர் எடுக்கட்டும். இப்போ அவர் எதை நினச்சி அரசியலுக்கு வர்றாரு? தமிழ்நாட்டை நம்ம ஆளணும், நாம தான் முதலமைச்சராகணும்னு நினச்சி வர்றாரு.
அது உடனே கையில் யாரும் தூக்கி கொடுத்துட போகிறதில்ல. அரசியல் கள நிலவரங்கள் இருக்குது, பல்வேறு கட்சிகளுடைய ஆக்டிவிட்டீஸ் இங்கே எப்படி இருக்குங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. முக்கியமாக ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ அவங்களுடைய இவ்வளவு பெரிய ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தாண்டி இவர் ஜெயிக்க வேண்டியது இருக்குது. ஆமாம். மக்கள் அபரிமிதமாக ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சுருக்காங்க, கூட்டம் கூட்டமாக வராங்க. நான் என்ன சொல்கிறேன், இது இந்த தேர்தலோடு அவர் ஆசை நிறைவேறிடுச்சுன்னா ஓகே, நீங்கள் நடிக்க வேண்டாம், இப்போயே விட்டுருங்க. ஒருவேளை இல்லைங்க தள்ளி போகுது அப்படின்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க, நடிங்க. ஏன் அனௌன்ஸ் பண்ணுறீங்க? ஒன் லாஸ்ட் டைம்ங்கிறது எதுக்கு சொல்லணுங்கிறது. ஆனால் அது பிஸ்னஸாக அது பெரிய லெவலில் தூக்கி கொடுத்துருக்கா சார் இந்த, ஏன்னா ஜனநாயகன் வந்து பிஸ்னஸாக பார்க்கும்போது எதிர்பார்ப்பாகவும் சரி, டிக்கெட்ஸாகவும் சரி, மிகப்பெரிய எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணியிருக்கு. அது எந்த மாதிரி பிஸ்னஸாக மாறி இருக்கு? இல்லை, பிஸ்னஸாக பெரிய அளவு பண்ணியிருக்காங்கங்க. பட் அதையும் வந்து இங்கே ஒரு சிக்கலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. என்னென்னா, இப்போ பராசக்தி உள்ளே வந்துடுச்சு. வந்த பிறகு வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, என்னுடைய பணத்தில் இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அந்த தொகையில் இத்தனை சதவீதம் குறைங்கன்னு ஒரு போர்க்கொடியை தூக்கிட்டாங்க. ஓகே. அப்போ குறைச்சி தான் ஆகணும். ஏன்னா இப்போ அவங்க வந்து ஒரு 5 நாள் கேப் இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் இவ்வளோ தொகையை கொடுக்குறாங்க. இப்போ 5 நாள் கேப் இல்லை, ஒரு நாள் தான் கேப் இருக்குது. அப்போ இந்த வசூலுங்கிறது அவங்களுக்கு பெரிய அளவு குறையும், இது உண்மை. அப்போ தயாரிப்பு நிறுவனமும் இறங்கி வந்து அவங்க எத்தனை சதவீதம் கேட்குறாங்களோ அதை குறைச்சி தான் கொடுக்கணும். ஸோ இந்த சிக்கல் ஒன்று இருக்குது. அப்புறம் படம் வந்து 2 படத்துக்குமான தியேட்டர் பிரியும். ஆமாம், அது ஒரு சிக்கல் இருக்குது. 23ஆம் தேதி மங்காத்தா வந்து இறங்குது. ஆமாம் சார். அதை ஒரு பெரிய விளம்பரமாக அவங்க பண்ணி இறக்குவாங்க. என்ன சன் பிக்சர்ஸ் படங்கும்போது ஒரு பெரிய அளவு விளம்பரம் பண்ணுவாங்க. அப்போ அது வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்கும்னு தெரியல. இப்போ இவ்வளவும் தாண்டி தான் அவங்க சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகளோட தான் அந்த படத்தினுடைய கலெக்ஷனையும் வியாபாரத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இப்போது ஜென்ரலாக இந்த மாதிரி வரும்போது சர்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, ஓகே அப்படின்னு. இப்போ வரைக்கும் அந்த சர்டிஃபிகேஷன்லேயும் பிரச்சனை இருக்கே, இதனால் ஜனநாயகன் ரிலீஸ்க்கு ப்ராப்ளம் இருக்குமா? இப்போ எல்லாருமே கொஞ்சம் பயந்து போய் தான் இருக்காங்க. ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலன்னா அதனுடைய காரணம் என்ன, பின்னணி என்னன்னு அவங்க பார்ப்பாங்கல்ல. 2 படத்துக்குமே கொடுக்கல. ஓகே. பராசக்தி கொடுக்கல, ஜனநாயகனும் கொடுக்கல. 2 பேருமே பதட்டத்தில் இருக்காங்க. இப்போ 2 பேருமே நீதிமன்றத்தை போய் நாடி தான் வாங்கணுமா, ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க, ஏன் இந்த அரசியலை இப்படி தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை. இப்போ ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து சாதி சாயம் இருக்கலாம், அரசியல் சாயம் இருக்கலாம், இன்னும் என்ன வேணாலும் இருந்து தொலைச்சிட்டு போட்டோம். ஆனால் இங்கே ப்ராப்பராக 2 படங்கள் வரும்பொழுது அதை ப்ராப்பராக அணுக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஏன் நீங்கள் பர்சனல்லாம் கொண்டு வந்து உள்ளே சேர்க்குறீங்க? அவர் கட்சி ஆரம்பித்தாருன்னா அது அவருடைய விருப்பம். அதுக்காக ஒரு படத்திலே நடிக்கக்கூடாதுன்னு என்ன நியாயம்? இந்த பக்கம் வந்து எங்களுடைய நீண்ட நாள் ஒரு கோரிக்கை, எங்களுடைய போராட்டம், அதை வந்து இங்கே மக்கள் மத்தியில் வைக்கிறாங்க. இந்த ஜென்சி கிட்ஸு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு வரலாறை சொல்கிறாங்க. அதை சொல்லக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அப்போ சென்சார் அமைப்பு வந்து ஒருதலை பட்சமாக செயல்படுதா அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ தெளிவாக ஆமாங்கன்னு பதில் சொல்லிட்டு போங்க. அதுவும் இல்லைல்ல, நாங்கள் நடுநிலையோடு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நானும் படம் பண்ணியிருக்கேன். நம்ம படமும் சென்சார் ஆகும்போது இதே மாதிரி ஒரு மாலை நேரத்தில் தான் ஆச்சு. படம் பார்த்து முடிச்சுட்டு வந்தோடனே ஒரு 10 பேர் உட்காந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. சார் உங்களுக்கு வந்து யூ சர்டிஃபிகேட் தரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஒரே ஒரு காட்சியில் மட்டும் கொஞ்சம் மியூட் பண்ணுங்கன்னாங்க. சரி ஓகேன்னாச்சு. மறுநாள் காலையில் வர சொல்லி சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்க. இதுதான் நடைமுறை எல்லா படத்துக்குமே. எதுக்கு இந்த படத்துக்கு சென்சார் பண்ணி 1 வாரம் ஆச்சுங்க. ஓகே. இன்னும் சர்டிஃபிகேட் வந்து சேரலன்னா என்ன தோணும் உங்களுக்கு? இது வந்து ரூ. 1 2 பிரச்சனை இல்லை. ஒருவருடைய வாழ்வாதாரம். அவர் வந்து ஒரு 300 கோடி 400 கோடி ஒரு நிறுவனம் இங்கே கொண்டு வந்து போகிறதுன்னா அது இன்னும் சாதாரண பணமாங்க. அது எவ்வளோ பேருடைய உழைப்பு இருக்குது. இதை நம்பி எவ்வளோ பேர் கடன் வாங்கி உள்ளே போட்டிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ தியேட்டர் அட்வான்ஸு ஒருத்தர் கொடுக்குறாருன்னு வைங்க, ஒரு 50 லட்ச ரூபா ஒரு தியேட்டர்லேருந்து ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாரு. இந்த கையிலே வச்சுருப்பார் பணத்தை. அவர் எங்கேயோ போய் வட்டிக்கு வாங்கிட்டு வருவார். அப்போது இந்த ரிலீஸே தள்ளி போகுதுன்னா அவர்லேருந்து பாதிக்கப்படுவாங்க. ஸோ அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் சார் இப்போது பராசக்தி ட்ரெய்லர் பார்க்கும்போது முக்கியமான ஈவெண்ட்ஸ் நிறையா தொட்டிருந்தாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அண்ணா அவர்களையாக இருக்கட்டும், மெயினான ஒரு தமிழ் ஈவெண்ட்டையாக இருக்கட்டும், ஒரு என்ன சொல்கிறது பெரிய மேசக்கர் நடந்தது பொள்ளாச்சியில், அந்த விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ உண்மை சம்பவங்களை ரொம்ப உறக்க சொல்கிற ஒரு படமாக இருக்கிறதுனால அதுக்கு பிரச்சனை வருதா? இல்லைங்க, அந்த அடிப்படை கருத்தே உங்களுக்கு ஒத்து வராத ஒரு கருத்தாக இருக்குது. இப்போ இந்தி திணிப்புங்கிறது நம்ம இன்றைக்கி நேற்று எதிர்க்கல, பாவேந்தர் பாரதிதாசன் காலத்துலேருந்து எதிர்த்துட்டு இருக்கோம். ஓகே இல்லையா? அப்போது என்னடா அது நீர்த்து போகாமலே இருக்கே தமிழ்நாட்டில். அது வந்து எப்போவாவது அது வந்து நீர்த்து போயிடும், யார் வேணாலும் உள்ளே வரலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு இல்லையா? எப்போ பார்த்தாலும் யாராவது ஒருத்தன் வந்து இங்கே வந்து உட்காந்துக்கிறான், நான் இந்திக்கு எதிரானவன்னு
ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. இந்தி திணிப்பை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், விடவே மாட்டோம்னு ஒரு கூட்டம் நிற்கிதுன்னா, அப்போ உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? எத்தனை வருஷமாக அது நடக்குது. அப்போ மீண்டும் வந்து அது அந்த நெருப்பு அப்படி அணையும் போது ஒரு பெட்ரோலை ஊற்றுற மாதிரி ஒரு படம் இங்கே வந்து சேருது. அப்போ அது அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாங்களா? அந்த அந்த கோபம் இருக்கும்ல. ஆனால் சார் இந்த ட்ரெய்லர் வந்தபோது இந்த ட்ரெய்லரோட கண்டென்ட்டை தான் அதிகமாக பேசப்பட்டிருக்கணும். ஆனால் அதுக்கு ஒரு பாட் வியூஸ் ஏற்றுறாங்க. இது வந்து தேவையில்லாமல் அதுவே விட்டால் நல்லா மக்களை ரீச் ஆகிருக்கும். ஆனால் இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாக பேசப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப தவறுங்க. இப்போ இந்த படத்தை அல்லது இந்த ட்ரெய்லரை கொண்டாடாத ஆள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள். விஜயை பிடித்தவர்களும் சரி, விஜய் பிடிக்காதவர்களும் சரி, சிவகார்த்திகேயனை பிடித்தவர்களும் சரி, சிவகார்த்திகேயனை பிடிக்காதவர்களும் சரி, இந்த மோதலை எல்லாம் தாண்டி ஒரு படத்தை ஆஹா சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு பிஜேபி ஆட்களே கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மேக்கிங் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதில் வந்து ஏன் இந்த அரசியல்லாம் நுழையுதுன்னு நமக்கு புரியல. இது இந்த வியூஸ் ஏற்றுறதுக்கான ரீசன் என்ன சார்? இது வந்து காரணம் இல்லாத ஒரு விஷயமா இருக்குல்ல, இது எதனால்? அதாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜயை விட என் படம் வந்து ஒரு பங்கு ஜாஸ்தியாக இருக்கணும், அல்லது அட்லீஸ்ட் வியூஸ் வந்து ஒன்றாவது அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அவசியமே இல்லைங்கிறேன் நான். புரியுதா? அது வந்து தானாக ஓட போகுது, தானாக அதுக்கான கூட்டம் வரப்போகுது. இது கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்கலாம், என்ன தான் நடக்குதுன்னு பாருங்களேன். எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு புரியல. கண்கூடா தெரியுது. இது வந்து பணம் கொடுத்து வாங்கப்பட்ட வியூஸுங்கிறது கண்கூடா தெரியுது. அது அது யாராவது ஹீரோவாவது கண்டிக்கணும். சார் வேண்டாம் சார், இப்படி ஒரு பெருமை எனக்கு எதுக்கு சார் அப்படின்னாவது கேட்கணும். எல்லாம் அமைதியாக இருந்தால் என்ன சொல்கிறது?